அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒன்று சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி குளிப்பான்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் நம்ம காலைல குளிப்போம். நான் காலைல எப்போதுமே எந்திரிச்சோன்னா குளிச்சுடுவேன். இன்றைக்கி 2 வாட்டி குளிக்க வச்சுட்டாங்க. குளிச்சுட்டு வான்னு சொன்னாங்க. சாயங்காலம் இப்போ ஈவினிங் டைம் வந்து மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. குளிச்சுட்டு வர சொன்னாங்க. குளிச்சுட்டு சரி நம்ம ஃப்ரெஷ் ஆகி வந்தால் அவங்க காரில் ஏறி வருவாங்க பார்த்தா, நம்மக்கிட்டே ஒரு வேலை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேலைன்னா, இதுதாங்க, இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. இது என்னென்னு தெரில, ப்ரெஷ் மாதிரி இருக்குது, இது பல்லுகளே தேய்ச்சிக்குவாங்க உங்களுக்கு. இதை வாங்க சொல்லி காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு திரும்பி அங்கேயே போக போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் எத்தனை வாட்டி குளிப்பான்? ஒரு வாட்டி குளிப்பானா, 2 வாட்டி குளிப்பானா? ஒரு வாட்டி குளித்தா உடம்புக்கு நல்லது, 2 வாட்டி குளித்தா அதுக்கு மேலே நல்லதோ என்னன்னு தெரில. நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். இதுக்காகடா குளிச்சுட்டு வர சொன்னீங்க? ஃப்ரெஷ் ஆகி வேகமாக குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்தால் ஜாமான் வாங்கிட்டு வர சொல்கிறது, ஏதாவது குளிச்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. என்னத்தங்க சொல்கிறது? டிரைவருன்னு இப்படி ஒரு டிரைவர் பொழப்பு நான் எங்கேயும் பார்த்ததில்லை. சுத்தமாக இருக்கணும் தான் இல்லைன்னு சொல்ல. ஒரு மனுஷன் வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லைன்னு சொன்னால் 4 பேர் நம்மளை நாத்தப்பைய அப்படிங்கிற மாதிரி பேட் வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம உடம்ப நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் தான். ஆனால் இவங்க அளவுக்கு சுத்தமாக வச்சுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா நம்ம சுத்தமாக தான் இருக்கிறோம். ஆனால் அவளுக்கெல்லாம் குளிக்கிற ஆளுகளா என்ன செய்கிறாங்கன்னு தெரில. மேக்கப்பு, சென்டு, என்ன சொல்கிறது, வேற என்ன, லிப்டிக்கு, மேக்கப்போடு தான் இருக்காங்க. குளிப்பாளுகளாக என்னன்னு தெரில. ஆனால் எப்போ காரில் ஏறினாலும் சென்டு குப்புன்னு அடிக்குங்க. அப்படியே நமக்கு மயக்கம் வந்துடும். நான் என்ன பண்ணுவேன், அப்படியே காரை லேசாக டோரை திறந்து விட்ருவேன். அப்படியே நமக்கு இயற்கை காற்று அடித்தா தான் நம்மளாம் இவங்க அடிக்கிற சென்டெலாம் மயக்கம் வந்துடும். நமக்கு ஒத்துக்காது செண்டே. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து அத்தரை தான், செண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இவங்கள மாதிரிலாம் நம்மளால் வாழ முடியாதுங்க. ஏதோ இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்வோம். என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இதோடலாம் வந்து குடும்பம் பிடிச்சவெல்லாம் இருக்கிற ஆளுங்க. ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக நினச்சி இன்னும் கொய்த்துக்கு வந்தீங்கன்னா தாராளமாக வாங்க. இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் வண்டி ஓட்டுறாங்கன்னா என்னோட குடும்ப கஷ்டத்துக்காக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்படணுங்க. கஷ்டப்பட்டால் நம்ம கொஞ்சம் மேலே போயிடலாம். இப்போ கஷ்டத்தில் இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நம்ம மேலே வருவோம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.